ஆனா சில தருணங்களை நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் திரு வேல்முருகன் அவர்களுக்கு கூட்டணியில ஒரு நெருக்கடி இருக்கும், அந்த சூழல்ல தான் இருக்காரோ அப்படின்ற ஒரு பார்வையை எங்களுக்கு ஏற்படுத்துது. அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, எனக்கு தனிப்பட்ட நெருக்கடிகள் எதுவுமே இல்லை. அதாவது ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை. அதற்கு ஒரே தீர்வு, அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதிமன்ற விசாரணை வேண்டும். மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்தில் நான் ஆதரித்த போது அந்த காரணத்திற்காக நான் அவரை ஆதரித்தேன். அந்த தீர்மானத்தை அவர் துணிந்து நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தங்களை தந்தார். ஆனால் ஒன்றிய அரசு அதை கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியில் தான் தமிழ்நாட்டு, புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கிறோம். தமிழக மக்கள் இந்த வாக்களித்து தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக நாம் ஒன்றிய அரசுக்கு ஒரு நெருக்கடியை, ஒரு அழுத்தத்தை தந்து இந்த சர்வதேச நீதி விசாரணையும் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற என் இன அழிவிலிருந்து வருகின்ற ஒரு கோபம், அல்லது நாங்கள் உலகம் முழுவதும் 12 கோடி பேர் இருந்து நமது மக்களை படுகொலைக்கு உள்ளாக்கி விட்டோமே என்கிற ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடாக சில வார்த்தைகள் சட்டப்பேரவையில் வெடித்து விடும்.